ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் அந்த புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரி லெசன் பாருங்கள். எந்தெந்த லெசன்னு டிஎன்பிஎஸ்சிக்கு எந்தெந்த லெசன்லாம் முக்கியம், டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐ, பிசி, குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துக்குமே இந்த லெசன் நீங்கள் எல்லாமே படிக்கணும். என்னென்ன லெசன் பாருங்கள். வரலாறில் சிந்துவெளி நாகரிகம், அப்புறம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், புவியியலில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், குடிமையியலில் பன்முகத்தன்மையினை அறிவோம், சமத்துவம் பெறுதல். இந்த 5 லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த்து புக்ஸ் தானே, பெருசாக கண்டென்ட் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. 6th 7th புக்லேயும் நல்லாவே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த லெசனோட சிந்துவெளி நாகரிகத்தோட புக் பேக் கொஷின் பார்க்கலாம் வாங்க. 132. இங்கே பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? புதிய கற்காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நகரங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம்: திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. 2 கூற்றுகளும் சரி. 2வது கூற்று பாருங்கள். ஹராப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. ஹராப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்றும் காரணமும் சரி. 3வது கூற்று பாருங்கள். ஹராப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம்: கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இதுவும் கூற்று காரணம் சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? 4th one தான் சரியானவை. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொன்று பூசப்பட்டன. இதுதான் சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. தானிய களஞ்சியம் ஹராப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் எவை சரியானவை? அனைத்தும் சரி. பொருந்தாததை தேர்ந்தெடு. அது குதிரைகள் தான் பொருந்தாதது. தவறான இணை ஹராப்பா நாகரிகம், காவிரி ஆறை தான் தவறு. கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்கள். டேஷ் மிக பழமையான நாகரிகம்? ஹராப்பா. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்காம். டேஷ் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டது. தானிய களஞ்சியம். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள். நாகரிகம். சரியா தவறா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரி. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. தவறு. சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. பொறுத்துக. மொஹஞ்சதாரோ இறந்தோர் மேடு, வெண்கலம், உலோக கலவை, கோட்டை, மேடான பகுதி, கார்னிலியன், சிவப்பு மணிக்கல். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ். ஆக்சுவலி எல்லாருமே புக்குள்ளே இருக்க லெசனை படிப்பீங்க, ஆனால் புக் பேக் இருக்க கொஷின் பேப்பரை படிக்கவே மாட்டீங்க. ஆனால் புக் பேக் இருக்க கொஷின்லேருந்து அப்படியே சில கொஷின் ஆன்சர்ஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அதனால தான் நான் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸில் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். புக்கு எல்லாருமே கண்டிப்பாக படிப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த லெசனில் சரியான விடையை தேர்ந்தெடு. 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம்? ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம்? காஞ்சிபுரம். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது? கல்லணை, காஞ்சிபுரம் ஏரிகள். 1 மற்றும் 2 சரி. பின்வருவனவற்றில் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை. கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம்? மதுரை. அடுத்தது, கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம்: வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி.
அடுத்தது பாருங்கள், திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில காஞ்சி என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டார். அனைத்தும் சரி. சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேரக்கடை. தவறு. நாலங்காடி என்பது பகல் நேரக்கடை. அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க உல்டாவா. அல்லங்காடி என்பது இரவு நேரக்கடை, இதில் பகல் நேரக்கடைன்னு கொடுத்துருக்காங்க. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது மதுரையில் தான், பூம்புகாரில் இல்லை. இதுவும் தவறு. கொர்க்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரி. தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனீஸ் தன்னுடைய பயணக் குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சரி. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். சரி. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். தவறு. பூம்புகார். ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி. தவறானது 3வது இது. சரியானது கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். தவறான இணை கீழ்கடல். ஏன்னா கீழ்கடல் இது வராது, பவளம் வரும் கீழ்கடல். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கைலாசநாத ஆலயத்தை கட்டியவர் பல்லவ மன்னன் ராஜசிம்மன். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன். மாசாத்துவான் கோவலனோட அப்பா. சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சரி. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். சரி. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. சரி. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். சரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கட்டக வினாக்கள். எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது? காவிரி. பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் யார்? மெகஸ்தனீஸ். திருநாவுக்கரசர் காஞ்சியை டேஷ் என்று குறிப்பிடுகிறார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் மதுரை. தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன? பாண்டிய நாடு. சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் என்ன? அல்லங்காடி. சங்க இலக்கியங்களில் ஏதோனும் ஒன்று கூறு. பட்டினப்பாலை. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார்? யுவான் சுவாங். பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் என்ன? கைலாசநாதர் கோயில். வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறு. பூம்புகார். வணிகம் என்றால் என்ன? அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த லெசன் பார்க்கலாம். அடுத்தது புவியியல். ஜாகிரஃபியில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பாருங்கள். பாருங்கள், இதில் சைடில் பேஜ் நம்பரும் போட்டிருக்கேன். டவுட்டாக இருந்தால் அந்த பேஜில் போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு. பெருவெடிப்பு. இரு வான்பொருட்களுக்கு இடையேயான தொலைவை அளக்க உதவும் அளவு. ஒரு ஒளியாண்டு. சூரிய குடும்பத்தின் மையம். சூரியன். கோள் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள். வியாழன். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலன் சந்திராயன் 1. புவியின் சாய்வு கோளம் 66½ டிகிரி. நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும். புவியின் மேற்பரப்பு மீது ஒளிப்படும் பகுதியும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். சுழல்தல். மகர ரேகையின் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம். பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பொருந்தாததை வட்டமிடு. பொருந்தாதது வெள்ளி. ஏன்னா வெள்ளி உட்புறக்கோள். வியாழன், நெப்டியூன், சனி வெளிப்புற கோள்கள். அதுக்கப்புறம் பொருந்தாதது சீரியஸ். இதில் கீழே 3வதுல பொருந்தாதது அயோ. ஏன்னா அயோன்றது வியாழனுடைய துணைக்கோள். மீதி எல்லாமே குறுங்கோள்கள். ப்ளூட்டோ, ஏரிஸ், சைரஸ் குறுங்கோள்கள். 4வதுல பொருந்தாதது விண்வீழ்கள். 5வதுல பொருந்தாதது வானூர்தி. பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா
வெப்பமான கோள் வெள்ளி, வளையம் உள்ள கோள் சனி, செந்நிறக்கோள் செவ்வாய், உருளும் கோள் யுரேனஸ், குளிர்ந்த கோள் நெப்டியூன். அடுத்தது பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. ஜூன் 21ஆம் நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விடும். செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு. மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிக. 1 மற்றும் 2 சரி. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. கூற்று 2. புவி தன் அச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. கூற்று 1 சரி 2 தவறு. ஏன்னா பருவகாலங்கள் ஏற்படவில்லை, இரவு பகல் ஏற்படுகிறது. பெயரிடுக. விண்மீன்களின் தொகுப்பு. விண்மீன் திரள் மண்டலம். சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரமண்டலம் ஆண்ட்ரோமேடா. பிரகாசமான கோள் வெள்ளி. உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் பூமி. 366 நாட்களை உடைய ஆண்டு லீப் ஆண்டு. இதோட ஜியாகிரஃபி முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது பாலிட்டியில் 2 லெசன் இருக்குது. ரெண்டுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியம். பன்முகத்தன்மையை அறிவோம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மிக அதிக மழை பொழிவுள்ள மான்சின்ராம் மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கன்ஃபூசிய மதம். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் 8வது அட்டவணையில் மொழிகளின் எண்ணிக்கை 22. டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? கேரளா. மோகினி ஆட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம் ஆகும்? கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. V.A. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார்? இனங்களின் அருங்காட்சியகம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. பொருளாதார நடவடிக்கைகளை. மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. பிஹூ திருவிழா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பொறுத்துக்க பாருங்கள். நிக்ரேட்டோக்கள் இந்திய இனம். கடற்கரை பகுதிகள். மீன்பிடி தொழில். ஜொராஸ்ட்ரியம் மதம். வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா. அடுத்த லெசன் பாருங்கள். ஆக்சுவலி இது சின்ன சின்ன லெசனாக தான் இருக்குது இந்த புக்கை பொறுத்த வரையும். ஆனால் நீங்கள் செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், 7th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம்லாம் போகும்போது நல்லாவே இருக்கும். நிறைய கண்டென்ட் இருக்கும், கிளியராக இருக்கும். சமத்துவம் பெறுதல் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பாருங்கள். சரியான விடையை தேர்வு செய்க. பின்வருவனவற்றில் இது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல. புவியியல். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடப்படுவது. பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாகுதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது. திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள். இவை அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் எல்லாமே அவர் எழுதினது தான். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அரசியலமைப்பு எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறியது? 15/1. B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011ஆம் ஆண்டின் கண்டுபிடிப்பின்படி தமிழகத்தின் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. பாரபட்சம். பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். மாறா கருத்து உருவாதல். தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு. மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். பாரபட்சம். டேஷ் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார்? 1931. இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர்? விஸ்வநாத் ஆனந்த். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர்? அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தருமபுரி. இதோட இந்த புக் முடிஞ்சிருச்சு.
இதுதான் வந்து 6th புக்கு. 6th புக்கு ஃபஸ்ட் டைமில் இருக்க இம்பார்ட்டன்ட் லெசன் சோஷியலில் இருக்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த வீடியோ வந்து 6th செகண்ட் டைமில் வந்து எந்தெந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட்னு அந்த லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர் சொல்கிறேன்.